ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறது தான் நம்மளோட நோக்கமே. சரிங்களா? இப்போ என்ன இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும். மெயினாக இந்த கேமரா இருக்குது, 30,000 இந்த கேமரா. ஸோ இதில் உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டியது என்னென்னா 200D Mark II இது. ஸோ இது இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரு புதுசு வாங்க போனால் 50,000 இருக்கும். சரியா? செகண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 50,000 வாங்கினா கூட இந்த லென்ஸு தர மாட்டான். இதோட சின்னதாக ஒன்று இருக்கும், அதுதான் தருவான். இது ஒரு லென்ஸாக இன்னொரு லென்ஸும் இருக்குது அதுக்குள்ளே இடம். அது ஒரு 15,000 கொடுத்து வாங்கியிருக்காப்புல. ஸோ டோட்டலாக இதோட விலை நீங்கள் புதுசாக வாங்கினா கிட்டத்தட்ட 70,000 வரும். 70,000 80,000 வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தர விலை வெறும் 30,000 தான். இந்த லென்ஸு, இந்த கேமரா, இந்த பேக்கு, உள்ள ஒரு பேட்ரி இதில் இருக்குல்ல, பேட்ரி மெமரி கார்டு. சரியா? இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 30,000. சரியா? அது கம்மி பண்ண முடியாது. ஆனால் இந்த கேமரா இருக்குல்ல, புதுசு. இது புதுசு, வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. D200 இல்லை 200D Mark II. இது Mark 1 கிடையாது, Mark II. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் டச்சில் வரும். நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கன்னா 55 ரூபா 60 ரூபா தான் போட்டிருக்கு. சரியா? நம்ம ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் பார்த்து தான் பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கம்மி பண்ணுறது எல்லாமே அதை பார்த்து தான். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2,000 கம்மியாக இருந்தால், 3,000 கம்மியாக இருந்தால் கூட வாங்குனீங்க. பெரிய ஜாமான் 10,000 15,000 கம்மியாக இருந்தால் வாங்குறாங்க. சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள நிலமை. எந்த பொருளையுமே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கிட்ட போய் நம்மளால் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு விவசாயி இருக்கான், அந்த ஆள் ஒரு 7 மாதம் 6 மாதம் காற்று கடந்து அந்த செடியை வளர்த்து, அது பூ பூத்து, அது காய் காத்து, கடைசியில் அதை கிலோ 50 காசு மணியோ 60 காசு மணி தான் விற்கிறான். ஆனால் அதை வாங்குகிற ஒரு டீலர் இருக்கான் பாருங்க, அவன் மார்க்கெட்டுக்கு கொண்டு அதை மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடான். ஸோ உழைச்சவனுக்கு என்றைக்குமே கம்மி தான். அதனால தான் விவசாயியை ரேட்டை தீர்மானிக்கிற இது அவங்களுக்கு இல்லை. சரியா? பொருள் பார்த்திங்கன்னா வியாபாரி தான் தீர்மானிக்கிறான். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் பொருளை மேனுஃபேக்சர் யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் அந்த பொருளை அழிக்கிறதுன்றது பார்த்திங்களா, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரபலப்படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய வேலையே. ஸோ அவங்க தான் விலையை நிர்ணயிக்க முடியும். அவங்க தான் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. சரியா? அதுதான் இப்போ நம்ம எவ்வளவோ பொருளை ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பொருள் நீங்கள் ஒரு பொருளை எடுத்து, இப்போ இந்த பொருள் உதாரணத்துக்கு இந்த பொருள் இருக்குன்னா, இந்த பொருளோட மார்க்கெட் ரேட்டு, இது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் வாங்க முடியுமா? வாங்க முடியவே முடியாது. இந்த VGR கம்பெனிக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசினா கூட இந்த சேவர் எனக்கு 1000 10,000 1 லட்சம் வேணும்னா கூட அவன் உங்களுக்கிட்ட டீல் பண்ண மாட்டான். அவனுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் டீல் பண்ணுவான். அதனால ரேட்டை உங்களால் குறைக்கவே முடியாது. அது என்ன இருக்கோ அதை தான் விற்க முடியும். சரியா? அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் உலகம் வந்துருச்சு. ஏன்னா முதலாம் பார்த்திங்கன்னா விலை தெரியாது. அவன் விலையை கொண்டு மார்க்கெட்டில் வச்சு விலை அவன் ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டி ஓடுற வரைக்கும் விலையை கூட்டியே தான் விற்பான். கூட்டி முடித்தோன்னா அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டி போகாதுன்னு தெரிஞ்சோன்னே தான் அடிமட்டத்துக்கு விற்பான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பொருள் வெரைட்டிஸ் ஆஃப் பொருள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொருளோட ரேட்டு அப்படியே தான் இருக்குது. தேவைப்பட்டால் குறைக்கிறாங்க, அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு தான் குறைக்கிறானே தவிர டீலருக்கு குறைக்க மாட்டேறான். ஸோ நிறையா விஷயம் இருக்குது. நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம போடுவோம், டைம் ஆயிரும். ஸோ இதை உள்ளே வச்சுருப்பா. ஸோ 30,000 இது. சரியா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இப்போ தான் போட்டேன், இருந்தாலும் போடுறேன். இது பார்த்திங்கன்னா iPhone 12 Pro Max. இது 256. கேமரா மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ மற்றபடி மொபைல் நல்லா தான் இருந்துச்சா. அவர் என்ன சொல்கிறாரு, வாங்குறவர் இது விற்றவர் இருக்கார்ல, அவர் பேர் என்னன்னு தெரியல, வாழைப்பழமா, அவன் பேர் என்னப்பா விடு, அவன் பேர் நமக்கு எதுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 28,500, 28,500, 256 GB. இது பேட்ரி சர்வீஸ். ஸோ ரெண்டாவது கேமரா உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு
தேர்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, தருபரகம் 1X 0X. இதில் 2X போனீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. இதான் இப்போ ஆகுது பார்த்தீங்களா வைப்ரேஷன். ஸோ இது அப்டேட்டில் சரியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்டேட் இருக்காப்பா இதில்? ஏன்னா இதிலலாம் வரும், அப்டேட்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை பார்க்காம இருந்தால் கூட சரியாகும். வேலை பார்த்துட்டானுங்களா? இந்த கேமராவில் பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குது. உள்ளே ஏதோ பார்த்துருக்கானுங்க. ஏய் தம்பி டேய், சரியா? இதெல்லாம் வந்து எல்லாமே சொல்ல மாட்டானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொன்னால் பொருளே விற்க முடியாது. இதுக்குள்ளே வந்து லைட்டாக டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி தம்பி சொல்கிறான். அவன் வந்து அவனை நான் சொல்லியிருக்கேன். இதே ஒரு நம்ம வந்து தந்திரமாக பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு வாயை மூடிட்டு இருக்க போகிறான். ஆனால் அவனை சொல்லியிருக்கோம், அப்பா ஏதாவது குறை இருந்தால் நீயே சொல்லு, நானும் சொல்லாமல் விட்டுட்டேன்னா கஸ்டமர் வந்து வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறேன்னு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுதான் உள்ளயோ, சரி ஓகே. அதான் இது ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாப்புல, என்னமோ தெரில. ஆனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 28,500 சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இங்கே வச்சுரும். இதே மாதிரி ஒன்று இருக்கும் பாரு, அது எங்கே பாரு, இதாக இருக்குது 33,000 இது 512 GB இது. ஆனால் இது சர்வீஸ் போகல, இது சர்வீஸ் போய் உண்மை. இது வந்து சர்வீஸ் போகாத மொபைல். இது வந்து 512 GB 66 தான் பேட்ரி ஹெல்த்து. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினனால அவர் வந்து 33,000 விற்று கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கும்போது நம்ம வந்து அதுதான் ரேட்டு. டே என்னடா வர கஸ்டமரே அனுப்ப மாட்டேங்கிறா? பஜார் காலியாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கிரிக்கெட் இல்லைப்பா இங்கே சென்னையில், கிரிக்கெட் எல்லாம் கிரிக்கெட். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் ஜில்லோ தான். கிரிக்கெட் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்பானுங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்கும், நாளைக்கு இப்படியே இருக்காது. மார்க்கெட் மாறிட்டே தான் இருக்கும். சவுகார்பேட்டை. ஆமாம் ஆமாம், சேகர் பாபு யாரையோ வெட்டிட்டாப்லையா? சரி, அப்போ சோலையம்மா என்னாச்சு? சோலையம்மா கதை அவ்வளோதானா? வரவே வராதா? சோலையம்மாவை காலி பண்ணிட்டா. சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து இது என்ன மாடல்ப்பா இது? காசு வேணுமா? இந்த எவ்வளோ இருக்கு பாரு, 100 ரூபா இருந்தால் கொடுக்க. 90 சரி விடு வச்சுக்க. OnePlus 10 Pro 5G மொபைலு, 12 GB ரேமு, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நல்லா இருக்குது. இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாப்புல ஒரு கஸ்டமரு. 12 GB ரேமு, 256, ஸ்னாப் ட்ராகன் மாடலு, 20,000, 20,000. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2A+. இது 2A தானே? 2A நத்திங் 2A ப்ளஸ் ஒன்று நம்ம விற்றுருக்கோம்ல, அது 11 மாதம் வாரண்டி. 11 மாதம் வாரண்டி. 18 ரூபாயா? இல்லை இது எவ்வளோ? 14,000 இது. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. ஆமாம் விட, அதான்ப்பா அது நம்ம அது எல்லாமே என்னப்பா பண்ணுறது, நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ரேட்டில் வருது. கம்மியாக விற்றுட்டீங்கன்னு சொல்கிறான், அது என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி இதோட அட்வான்ஸ் மொபைல் 2A+ கம்மியாக விற்றுட்டீங்கன்னு சொல்கிறான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜிபின்னு பார்க்க தான் உள்ளே போகிறோம், வர முடியுது. ஸோ இந்த இருக்குது 8 GB ரேமு, 128, 14,000, 14,000. இது பவுச் அடையாளம் இருக்குது. சரியா?
இது இந்த வாட்ச் வாங்க வரேன்னா 2 பேர் 3 பேர் வரேன்னாங்க. பேசாமல் அவனுக்கே கொடுத்துருக்கலாம்ப்பா. அவர் காசு போட்டேன்னாரு, ஏன் வரல? யார் அவர் யார்? காசு போடுறேன்னு சொல்லி பீலாக விட்டுட்டு இருந்தான் ஒருத்தன். போட்டேன்னு சொல்லியிருந்தாரு. போட்டேன்னு சும்மா அவனா எடிட் பண்ணிவிட்டு காசு போட்டேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்க்குறான். எப்படிலாம் இருக்காங்க பாரு. ஐ வாட்ச்சு சீரீஸ் 7 இது. பேட்ரி ஹெல்த்து 79 இது. இந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டு. ஸோ சீரீஸ் 7 ஜிபிஎஸ் மாடலு 45mm. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9000 போட்டோம்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8000. 1000 குறைச்சி 8000 போடுறோம். சரியா? யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. மூடிடுவேன். இந்த வாரெலாம் இருக்குது. வாரு சார்ஜர்லாம் ஒரிஜினல் சார்ஜரு. சில பேர் உள்ள டூப்ளிகேட் சார்ஜர் வச்சு கொடுத்துருவான். ஏன்னா இதில் விஷயமே அதுதான். இப்போ சார்ஜர் எடுத்துக்காட்டு. ஏன் சொல்கிறேன்னா, சார்ஜரு தனியாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, சார்ஜர் தனியாக விற்றுருவானுங்க. 2000 விற்றுருவானுங்க. இதே 500 சார்ஜரை தூக்கி உள்ளே போட்டுருவானுங்க. 2000 இல்லை, இதெல்லாம் 4000 கூட சொல்லலாம்னு வாங்குவாங்க. ஏன்னா சார்ஜர் ஒரிஜினல் கிடைக்காது. 3000 சொன்னால் கூட வாங்குவாங்க. 2000 எந்த கடைக்காரன் வேணாலும் வாங்கிக்குவான். சார்ஜர் மட்டும் இதுதான் மெயின் சார்ஜர். ஒரிஜினல் சார்ஜர் கிடைக்காது, செப்பரேட்டாக வாங்க முடியாது. அதனால தான் சொல்கிறது, இது வந்து ரேட் கரெக்டான ரேட். இது 8000ன்றது அடிமட்ட விலை. நேற்று 9000 எங்களை போட்டு ஒருத்தன் குழப்பி விட்டான். நான் வாங்குகிறேன், நீ வாங்குறேன், 2 பேர் சண்டை போட்டுட்டு கடைசியில் 2 பேருமே வாங்கலை. இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 15+ இது 15+, ஐஃபோன் 15+, 44,000, 44,000 இது. ஸோ இது வந்து 128 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89. சைக்கிள் கவுண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க 15. இப்போ 15, 16லலாம் 509. இதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? சைக்கிள் கவுண்ட்னா எத்தனை முறை அதை சார்ஜ் போட்டிருக்கோன்றது. ஏன்னா பேட்டரியை பூஸ்ட் பண்ணுறாங்கள, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டது தான் இந்த சைக்கிள் கவுண்ட். ஆப்பிள்காரன் ரொம்ப உஷார். ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு இது பண்ணுவான். இப்போ வந்து இந்தியாவில் வேறு நிறையா கம்பெனிஸ் ஆப்பிள் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறானுங்க போல. அது தமிழ்நாட்டில் தான் நிறையா. 89, 128. சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000. இது ஓப்போவில் 4G மொபைல் தான். 8128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 464 இல்லை 4128. பேக் பேனல் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி மொபைல் சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. 4G மொபைல் தான் இது, 5G கிடையாது. 4128. விலை வந்து பார்த்திங்கன்னா 5300, 5300. ஸோ அது வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள். சரியா? 5300 என்ன இருக்கோ அதுதான். கேமராலாம் நல்லாயிருக்கும். A77 ஓப்போவில். ஓப்போ ரெனோ 7 11,000, ரொம்ப காலமாக போட்டுட்ருக்கோம். இது ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா 9 ப்ரைம்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 ப்ரைமு. மொபைலும் பாக்ஸ் இருக்குது. கண்ணாடி மேலே உள்ள கண்ணாடி உடஞ்சிருக்கு. இல்லை இது வந்து ஒருத்தர் 1000 வாங்கினா இருந்தா என்னப்பா அவன் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இதை வேறு போன போட்டு இது கொடுக்க மாட்டேன் சார். ஒருத்தர் காசு போட்டார், அவர் எப்போ வந்து வாங்குறாருன்னு தெரியல. அவர் வந்து பாட்டில் தான் வந்து எடுக்க மாட்டேங்கிறார். அவர் ஏதோ இன்னைக்கு வரல, அவர் நாளைக்கு வந்து எடுத்துருவார். சரியா? இது 2 ஃபோன் 1000 போட்டோம்ல, அது டிஸ்பிளே போனது. அது இதுதான் வந்து 3000. இதை தான் நான் சொல்கிறதுக்கே அதை சொல்லிகிட்ருக்கேன். இது ரெட்மியில் வந்து 3300. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் இருக்குது. 6128. ஐக்யூவில் வந்து 9S 48128.
A2128 5G மொபைல் தான் இது. 10,500 10,500. இது விவோவில் வந்து விவோ V29e 11,000 இது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8,128. டேப் வந்து 6,000 சொல்லி கொடுத்தாப்புல. இந்த பிளாக் டாட் இருக்குது, பிளாக் டாட்டில் ப்ளூ டாட். ஸோ அது நம்ம சொல்லணும்ல. அப்புறம் வந்து ஆனால் இது வந்த நாள்லேருந்து இப்படி தான் இருக்குது, பரவலை. சில இது பரவுறதா இருந்தால் இன்னொரு பரவி இருக்கும்ல. இது பாருங்க, இருக்குதா இல்லையா? நானும் காமிச்சிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. அப்படியே தான் இருக்குது ப்ளூ டாட். ஃபஸ்ட்டு நாள் இப்போ 10 நாளாக போட்டுட்ருக்கோம். 10 நாளாக இப்படி தான் இருக்குது, பரவாது. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 6,128. சார்ஜு வந்து அப்போ போட்டது தான், சார்ஜு இறங்கவே இல்லை, நல்லா நிற்கிது சார்ஜு. 32 ஜிபின்னு நினைக்கிறேன். தேர்ட்டி 2 ஜிபி 5th ஜென்ரேஷன் ஆப்பிளில். நத்திங்கில் வந்து நத்திங் இல்லை, இது வந்து சாம்சங் இது வேற இல்லைப்பா. இந்த அவர் ஒன்று கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார்ல, அது நெட்வொர்க் ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு. கேமரா, இது கேமரா வருதா பாரு, கேமரா ஃபால்ட். அது கேமரா ஃபால்ட், இதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா A35, சாம்சங் கேலக்ஸி A35. சரியா? என்னாச்சு? அதை தான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கானோ பார்த்தியா? ஆமாப்பா, அதே தான்ப்பா. அது அவர்கிட்ட வாங்கி இவன் விற்க சொல்லி கொடுக்குறாப்ல. வரலையே, இவ்வளோ நேரம் ஆகுதா? நான் நியாயம் பண்ணுறானே பாரு. சூடு அதை தூக்கி அப்படி ஓரமாக. அது கேமரா ஃபால்ட்டுன்னு ஃபால்ட்டு. எப்பா இது வந்து ஃப்ரோஸ் பை கொடுத்தாரு, அது கேமரா ஃபால்ட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டோம். திரும்ப இப்போ இம்ரான் வந்து கொடுக்குறான். அது கேமரா ஃபால்ட்டு. சரியா? இது வந்து இது ரொம்ப நாளாக இருக்குது, 11,000. பேக் டோர் சேஞ்ச் பண்ணுது, OnePlus 9R. இது வந்து OnePlus 11R 11,500. 16,500, 16,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. OnePlusல வந்து 80 11,000. மோட்டோ 12,000 எட்ஜி மாடலு 8,128. நத்திங் 15,000 12,256. கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, லைட்டாக பேக்ரவுண்ட் வரும். பேக்ரவுண்டு எல்லோ ஷேடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்குது. இதுவும் அப்படி தான் 11,000 எல்லோ ஷேட் இருக்குது, சுற்றி எல்லோ ஷேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது. சாம்சங் கேலக்ஸி M34. இது 5,500. மோட்டோவில் வந்து 7,000. இது 4G மொபைல் தான். இது G32 5G கிடையாது, 4G தான். இது A14, சாம்சங் கேலக்ஸி A14 6,500. இது வந்து ஒரு தம்பி 2 பேர் ஒரு 8,000 போட்டிருக்காரு. 2 மொபைலில் கேட்டிருக்காரு. நாளைக்கு லீவுன்னா ஓடியாந்துருவேன்றாரு. நிறைய அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வாங்குவாரா தெரில. அவர் போட்டிருக்கிறது வெறும் 8,000 தான். ஏதோ வாங்க போகிறாருன்னு தெரில. ஒன்று 34,000 S23 அல்ட்ரா டிஸ்பிளே சேஞ்சு 34,000, 34,500. இது என்னப்பா 34 34,500? 34 தானா? ஓகே. இது 61. இது வந்து இப்போ இது ஓகே, இது நல்ல ஃபோன். இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து 16+, 256 GB. பேக் டோர் மட்டும் மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றுமே இஷ்யூவே கிடையாது. பேட்ரி 100 இருக்குது. 129 வந்து சைக்கிள் கவுண்ட் இருக்குது. XR 9,000 10,000. 12 வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது 14,500. இது வந்து பார்த்திங்கன்னா 64 GB 17,000. 128 20,500. இதுவும் 128 தான், 14,500. இது பக்காவாக இருக்குது 20,500. இது வந்து 21,500 சார்ஜரோடு இருக்குது, செம்மையாக இருக்குது. 21,500 12 எல்லாமே 128. சரியா? அது 11 Pro. கேமரா கொஞ்சம் இது இப்போ ஒன்று ஆடிச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஒருத்தர் வாங்கியிருக்காரு, நாளைக்கு பார்சல் பண்ணி. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. அது S21 FE வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட். அது அவர் வந்தால் கொடுக்கணும்.
இது வந்து ஃப்ளிப்பு 4 19,500 இது வந்து ஃப்ளிப்பு 3 15,500 இது ஒருத்தர் வாங்கிட்டார் S21 அல்ட்ரா வாங்கிட்டார். நாளைக்கு அவர் பேலன்ஸ் போடணும், பேலன்ஸ் போட்டால் தான் பார்சல் போட முடியும். நாளைக்கு காசு பேலன்ஸ் போடுறேன்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரியான மொபைல் தான். இது என்னென்னா ஃபோல்டு 6 இது ஃபோல்டு 6 ஃபோல்டு 7 இன்னும் வரவே இல்லைல்ல. ஸோ இதில் வந்து பிளாக் டாட் இருக்குல்ல, பிளாக் டாட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு உருண்டை இருக்குது, அதுதான் பிளாக் டாட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூடும் போது எதையோ பார்க்காம மூடிருப்பாருன்றாரு. அப்ராட் மொபைலு. ஸோ 1,60,000 இருக்குது. சரி நீங்கள் உங்களுக்கு கணக்கு போடுவோமே, இதே இது மொபைல் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸாக பஜாரில் நம்ம நல்ல கண்டிஷனில் பஜாரில் எடுத்தோன்னா 80 ரூபா சொல்லுவானுங்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். 80 85 சொல்லுவானுங்க. சரியா, 80 85 சொல்லுவானுங்க. புதுசு வேறு, இது புதுசு கிடையாதுல்ல, செகண்ட்ஸ் தானே. 80 ரூபா சொல்லுவான். அதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளேயே கழிச்சா கூட 44,000 ரூபா. இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வாங்கி மாற்றுறதா இருந்தால் 44,000 ரூபா. அப்போ 40,000 ரூபா தான் கணக்கு வருது. 50,000 ரூபா போட்டிருக்காப்புல. 50 எவ்வளோ போட்டிருக்காப்புல? 56. சரி, 53,000 ரூபாய்க்கு நான் பேசி வாங்கி தரேன். யாருக்காவது வேணுமா சொல்லுங்கள். பாக்ஸோடு இருக்குது. 53,000 ரூபா. இது நம்மளாக போட்ட கணக்கு, புரியுதா? அவர் கடைக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லணுன்னா போன குடியான்னு வாங்கி வச்சிருவாரு. இது வந்து சாம்சங்கில் வந்து 11,500 ரூபா. அது என்னது A34. அடுத்தது வந்து 4G மொபைல் தான், ஆனாலும் வந்து A52. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா லினோவா லேப்டாப்பு 18,000 ரூபா. அது i7 8th ஜென்ரேஷனு. நம்ம நேற்றே காமிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்து அதை எடுத்து காமிக்க டைம் வெறுப்பாக இருக்குது பஸ். அதுதான் ஏற்கனவே காமிச்சது தானே. நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஹெச்பி லேப்டாப் ஃபோன் பண்ணி வேணால் கேளுங்க, நம்ம வேணால் அதை ஷேர் பண்ணி விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செம்மையான லேப்டாப். ஹெச்பியில் வந்து Ryzen 5 7000 சீரீஸு, 8GB ரேமு, 512GB SSD. அதே தான் அதுக்கும், லினோவாவுக்கும் நோக்கியாவுக்கும் அதே தான். ஜிபி ரேமு எல்லாமே அதே. i7 இது வந்து 11th ஜென்ரேஷனு. i5 நோக்கியா வந்து i5 11th ஜென்ரேஷனு. அதே 8GB ரேமு, 512GB, 24,000 ரூபா சொல்லியிருக்காப்புல. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ, அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்காப்பா? இது வந்து நம்ம இப்போ போட்டோம். இது நிறைய பேர் கேட்ட வாங்கினாங்க. இன்னும் 6 தான் இருக்குது. இதுக்கப்புறம் வராது பஸ். இது வந்து 400 ரூபா தான் போட்டிருக்கோம். ஏர்பட்ஸு 400 ரூபா தான் போட்டிருக்கோம். நல்லா இருக்குது. நம்ம இப்போ வந்து இம்போர்ட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுனா போட்டோட பிராண்டட் கிடையாது. போட்டில் இருந்து காப்பி, அவ்வளோதான். போட் காப்பி வந்து இந்த மாதிரி குவாலிட்டி எடுத்தோன்னா ஆன்லைனில் நீங்கள் குவாலிட்டி இருக்குது, நிறையா இருக்குது. போட்டில் 800 ரூபாய்க்கு கூட ஒரிஜினல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது இந்த மாதிரி ஃபினிஷிங் உள்ள குவாலிட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும், 1500 ரூபா இருக்கும். இது வந்து வெறும் 400 ரூபா தான். ஆனால் நல்ல இதுக்கு வந்து கேரண்டி என்னென்னா 5 நாள் சார்ஜ் நிற்குன்றான். நிற்கிது, நம்ம செக் பண்ணிட்டோம். 5 நாள் சார்ஜ் நிற்கும். இது வந்து ஒரு 4 மணி நேரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே போட்டு திரும்ப சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ இதுதான் மேட்ரு. நல்லா இருக்குது. 400 ரூபா தான் இதோட விலை. 2 4 6. சரியா? அப்புறம் இந்த விவோவில் வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபா. அதாவது சாரி 22,000 ரூபா. அது இந்த விவோ V40 பார்க்குறேன்ல, அது 40 ஆக்கிடுறேன் நானே. 22,000 ரூபா. இது இல்லை, வந்ததுலேருந்தே 42,000 ரூபா சொல்லிட்டு. OnePlus 9 Pro 17,000 ரூபா. இது OnePlus நாடு 10,500 ரூபா. S22 17,000 ரூபா. விவோ V29 பாக்ஸு, இந்த இங்கேக்குள்ளே மொபைல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி உடஞ்சது 11,000 ரூபா. உள்ளே வச்சுட்டேன், இதுக்குள்ளே இருக்கும். iPhone 11 வந்து 15,000 ரூபா. இது இப்போ தான் போட்டோம். இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 13. இது 256. பேட்ரி ஹெல்த்து 92 இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் இதெல்லாம். 28,000 ரூபா. சூப்பர் ரேட். இது 11R இன்றைக்கி ஒன்று விற்றுட்டோம்.
இது வந்து இன்னொரு இது யாருது இது கடைக்காரரா 17,000 ரூபா. கஸ்டமர் இது ஒன்று வித்தாச்சு 16 GB ரேம். ஆக்சுவலாக அவரே என்கிட்ட தான் வாங்கிட்டு திரும்ப என்கிட்டே கொடுத்து விற்க சொல்கிறார். இது வந்து பேக் டோர் உடஞ்சது 8128. சார்ஜரும் மொபைலும் வெறும் மொபைல் தான் 17,000 ரூபா. அது ஒன்று இருக்குங்க. இது இந்த டச் டிஸ்பிளே உள்ளது. ஆனால் சார்ஜெலாம் அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. அது டச்சு தான், டச்சு மாடலுன்றதுனால தான் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது, சவுண்டு பரவாயில்ல தான், சார்ஜ் நல்லா நிற்கிது. நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு காதில் வச்சுக்கிறோம், ஃபோன் பேசுகிறக்குள்ள தான். ஐயா அப்புறம் வேறு என்னப்பா, சேவர் ஒரு 2 தான் இருக்குது. சேவர் 2 இருக்குது 800 ரூபா. ஆன்லைனில் இதே இது வந்து 1300 ரூபா இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்றும் இல்லை, V947 இந்த மாடலை போடுங்க. 1300 ரூபா, 1200 ரூபா. அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. நாங்கள் விற்கிறது வெறும் 800 ரூபா தான். 3 பீஸ் தான் இருக்குது. எங்கப்பா 3ஆ 2ஆ? 2 தான் பஸ் இருக்குது. 2 தான் இருக்குது. இதான்ப்பா 1 2 3 இருக்குது. கரெக்டு. அயன் பாக்ஸு 300 ரூபா, பார்சலுக்கு 60 ரூபா ஆகும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். வேறு ஏதாவது இருந்தால் பார்ப்போம். ஏதாவது என்ன பண்ணுறது, வியாபாரமும் இல்லைங்களா. ஒரு பையன் பஜாருக்குள்ளே வரல. பஜார் வந்து எப்படி இருந்தால் பஜார் ஒரு காலத்தில் நின்று இங்கே நம்ம நிற்கிறோன்னா நம்மளை தள்ளிட்டு போய் லாஸ்ட்டில் விட்ருவானுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் பஜாரை முடிச்சு விட்டானுங்க. ஆனால் வாடகை இறங்கலை. எல்லாம் அப்படியே வாடகை போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் 15,000 ரூபா வாடகை, ஒரு கடை வாடகை. இருக்கமே 3 காரு. இந்த கடையோட வாடகை வந்து 15,000 ரூபா. கவர்மெண்ட்டுக்கு செலுத்தலை. கடை நடத்துனர் அப்போ அவருக்கு கொடுத்துருப்பாங்களே, அவருக்கு உள்ளது. நம்மளே சொந்த கடை தான் சொல்கிறோம். சரி எடுத்து வைப்பேன். வேறு எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டானுங்க. நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன்ல. இங்கே வர முடியல. இந்த அவனே இல்லை, நான் வந்தால் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். இல்லைப்பா, இப்போ வர ரேட்லாம் கூட கொடுக்குறானுங்கப்பா. அதுதான் அப்படியே மொக்கையாக கொடுத்தாலும் மொக்கையாக கொடுக்குறானுங்க. நம்மளே வந்து டென்ஷனாக ஆக்கிறானுங்க நம்மளை. நமக்கு கஸ்டமர் கொண்டு வர்றது இப்போ வந்து கொஞ்சம் தான் வருது, நிறைய வருதுல்ல. இப்போ யோசிப்போம், வேறு மாதிரி யோசிக்கணும். ஒரே மாதிரி யோசிச்சுட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். சரி பாஸ், இதோட நாங்கள் கிளம்புறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, செய்வோம், பார்த்துக்கலாம்.